இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, calculate the amount of carbon dioxide that could be produced when 2 moles of carbon are burned in 16 gram of dioxin. அப்போ நமக்கு என்ன எடுத்துருக்காங்க, கார்பன் வந்து எடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கூட நமக்கு வந்து பர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்குது, CO2 வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதினாலும் அது பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆமாம், இது வந்து பேலன்ஸ்டாக தான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, 2 மோல்ஸ் நமக்கு என்ன எடுத்துருக்காங்க, கார்பன் வந்து நமக்கு வந்து எடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆக்சிஜன் வந்து நமக்கு எதுனா 16 கிராம் வந்து இருக்குது. அப்போ ஒன்று நமக்கு என்ன இருக்குது, கிராம் ஸ்கேல் இருக்குது, ஒன்று மோல் ஸ்கேல் வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணால் ஒரே இதாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து மோல்ஸ் வந்து மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ மோல்ஸ் ஆஃப் O2, அப்போ மோல்ஸ் ஆஃப் O2 நமக்கு எப்படி கண்டுபிடிப்போம், கிவன் மாஸ், கிவன் மாஸ்ன்றது நமக்கு வந்து 16, மாலிகுலர் மாஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது, 32 இல்லையா. அப்போ நமக்கு என்ன வரும், which is equal to 1/2, 1/2 நமக்கு என்ன 0.5. அப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் நமக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 0.5 மோல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ அந்த ஈக்குவேஷனே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு மோல் கார்பன் ஒரு மோல் ஆக்சிஜன் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஆனால் ஆக்சிஜன் நமக்கு என்னன்னா 0.5 மோல் தான் நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ 0.5 மோல் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது 0.5 கார்பன் கூட மட்டும்தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ரிமைனிங் 1.5 மோல் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியாக்ட் ஆகாம தான் நமக்கு வந்து இருக்கும். ஜஸ்ட் 0.5 வந்து O2 வந்து 0.5 கார்பன் தான் ரியாக்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0.5 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும். அப்போ 0.5 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்றது எத்தனை கிராம், அப்போ மோல்ஸ் நமக்கு தெரியும், 0.5 நமக்கு வந்து தெரியும். அப்போ எத்தனை கிராம், கிவன் மாஸ் நமக்கு தெரியாது. கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலர் மாஸ் நமக்கு வந்து 44. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x which is equal to 0.5 into 44 which is equal to 22 gram. ஓகேவா, அப்போ 22 கிராம். அப்போ நமக்கு 2 மோல் கார்பன் எடுத்துக்கிட்டாலும் ஆக்சிஜன் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது, லிமிட்டடாக இருக்குது. அப்போ ஆக்சிஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஆக்சிஜன் 0.5 மோல்னா கார்பன் டை ஆக்சைடும் 0.5 தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். 0.5 மோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 22 கிராம்.